ஒரு வியாபாரி 70,000 திர்ஹத்தோடு பயணம் செய்கிறார். ஒரு திர்ஹம் அப்படிங்கிறது 4 கிராம் தங்கம். 70,000 திர்ஹம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 2.25 கிலோ. 2.25 கிலோ தங்கத்தோட தன்னோடு தன்னுடைய வேலையாளையும் அழைச்சிக்கிட்டு குதிரையில பயணம் செஞ்சு போறாங்க. ஒரு பாலைவனத்துல அந்த குதிரையை கட்டி போட்டுட்டு அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய வேலைக்காரு பக்கத்துல தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறார். அந்த வியாபாரி விடுத்து பார்க்கிறார், குதிரையை காணவில்லை. பதறி போயிட்டார். இருக்கிறது பாலைவனத்துல, குதிரை காணோம். தன்னுடைய வேலைக்கார்ட்ட வந்து விசாரிக்கிறார், என்ன குதிரையை காணவே அப்படின்னு சொல்லி. அந்த வேலைக்காரர் சொன்னாரு, ஒருத்தர் திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. திருடிக்கிட்டு போயிட்டானா? திருடினதை நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். பிடிக்கலையா? நான் தொழுதுகிட்டு இருந்தேன். நான் தக்பீர் கட்டிய உடனேயே அவன் வந்து விட்டான். குதிரையை அவிழ்த்து அவன் செல்வதும் எனக்கு தெரிகிறது. குதிரையா தொழுகையா என்று யோசித்தேன். தொழுகைதான் சிறப்பாக தோன்றியது. எனவே அவனை நான் தடுக்கவில்லை. தொழுது முடிப்பதற்குள் அவன் குதிரையோடு சென்று விட்டான் என்பதாக அவர் சொன்னார். அந்த வியாபாரி என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னோடு இருப்பதில் எனக்கு சந்தோஷம் என்பதாக அவர் தட்டி கொடுத்தார் என்று சொன்னால், இங்கே நாம் அல்லாஹ்விற்கு அவர்கள் தந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு தொழுகையை விட ஒரு குதிரை முக்கியம் அல்ல. ஆனால் சட்டம் இருக்கிறது. தொழக்கூடிய நபரின் பொருள் திருடப்படுகிற போது தொழுகையை விட்டு தடுக்கலாம் என்கின்ற அனுமதி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதான முன்னுரிமை அவர்களை அவ்வாறு செயல்பட வைத்தது. எல்லை பாதுகாப்பு பணியில் இருவர் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஒருவர் ஓய்வெடுக்கிற போது ஒருவர் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், இன்னொருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது நாம் சும்மா தானே நிக்கிறோம்னு சொல்லி தக்பீர் கட்டி தொழுதார். இவர் தொடுவதை கண்ட ஒரு எதிரி அம்பு எய்தனான். அவரின் உடலில் பட்டு ரத்தம் வடிந்து ஓடுகிறது. தொழுகையை முடிக்கும் வரை அவர் அதே இடத்திலேயே நின்றார். தொழுது முடித்ததற்கு பிறகு ஓய்வில் இருந்தவரை எழுப்பிவிட்டார். எழுந்து பார்த்தால் உடல் முழுக்க ரத்தம் கொட்டுகிறது. என்ன நடந்தது? அம்பு எய்து விட்டான். ஏன் அப்போதே என்னை எழுப்பவில்லை? தொழுகையில் இருந்தேன் என்பதாக சொன்னார். தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அனுமதி இருந்தும் கூட அல்லாஹ்விற்கு அவர்கள் தந்த முக்கியத்துவம். இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயர் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ். அவர்களுடைய பெயர் பிஷ்ருல் ஹாஃபி என்பதாக மாறியதற்கு என்ன வரலாறு தெரியுமா? அவர்கள் செருப்பணிவதில்லை. ஹாஃபி என்று சொன்னால் செருப்பணியாதவர் என்பது பொருள். அவர்கள் ஏன் செருப்பணியாமல் இருந்தார்கள் என்பதற்கு சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீதான மரியாதையால் அவர்கள் செருப்பணிவதை தவிர்த்தார்கள் என்பது ஒரு காரணம். அல்லாஹ்வின் மீதான மரியாதை. பள்ளிக்குள் வந்து தக்பீர் கட்டினால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் அவர்கள் ரோட்டில் நடந்து செல்லுகிற போது கூட அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிற உணர்வால் அவனுக்கு முன்னால் செருப்பணிந்து நிற்பதா என்கின்ற மரியாதையால் செருப்பணிவதை தவிர்த்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அவர்கள் தரக்கூடிய முக்கியத்துவம்.